என்ன வாழ்க்கை இது? எல்லாமே இயற்கை இல்லாம போச்சு. அரிசியிலருந்து, மொளகாத்தூள்லருந்து எல்லாத்துலயும் கலப்படம். அதுவும் இல்லாம இந்த மசாலாலாம் மளிகை கடையில பார்த்தாலே பயமா இருக்குது. அதுவும் சிவப்பு மொளகாத்தூளுன்றான், காஷ்மீரி மொளகாத்தூளுன்றான். அதுல என்ன கலர் போடுறான்னு வேற தெரியல. இது வேற இந்த தர்பூசணி மாம்பழ சீசன்லாம் வந்துட்டா வேற, அதுல சுண்ணாம்பு வச்சுட்டான், இதுல கலர கலந்துட்டான்றானுங்க. இனிமே நம்ப இயற்கையான முறையில தான் இருக்கணும். நம்ப தாத்தா 110 வயசு இருக்கணும். நம்ப அப்பனுக்கு 75 வயசு ஆயிருச்சு, நடக்குறாரு, எல்லாம் பண்றாரு. ஆனா நம்பளுக்கு 38 வயசாகுது. முட்டி வலிக்குதுன்றோம், கால் வலிக்குதுன்றோம், தலை வலிக்குதுன்றோம், கண்ணு ஒழுங்கா தெரியலன்றோம். இதுல சுகர் வந்துருச்சு, பிபி வந்துருச்சுன்னு வேற சொல்றாய்ங்க. நம்ப பேசாம உணவு முறைய மாத்திட்டா ஏன்னா, அந்த காலத்துலலாம் கேழ்வரகு, சாமை, குதிரைவாலி அதெல்லாம் தான் சாப்பிட்டாங்க. ஆனா, இப்ப அதெல்லாம் ட்ரெண்டிங் ஆயிருச்சு. அவனுங்க அப்ப எதுவுமே தெரியாம சாப்பிட்டுருக்கானுங்க. அது இப்ப ட்ரெண்டிங் ஆனோனே அது ரேட்டும் ஏறி போச்சு. நம்ம என்ன பண்ணோம், எதுனா ஒரு நல்ல கிராமத்துக்கு போறோம். அங்க போயிட்டு கேழ்வரகு, சாமை, குதிரைவாலி எல்லாத்தையும் 5, 5 கிலோ வாங்கிட்டு வர்றோம். வாங்கிட்டு வந்துட்டு சாப்பாடு, களி அதிலேயே தான் சாப்பாடு செய்யணும். களி, கூழு இப்படியே குடிச்சு நம்மளும் ஒரு 80, 85 வயசு வரைக்கும் உயிர் வாழ்றோம். ஏன்னா நம்மளுக்கு பொண்ணு இருக்குது. அத கட்டிக் குடுக்கணும். ஏன்னா நம்ம பாட்டுக்கு பொசுக்குன்னு போயிட்டோம்னு வச்சுக்கயேன், அது ஒண்ணும் ஆகாது. ஓரளவுக்கு செட்டில் பண்ணிருவோம்னு வையி. ஆனால் நம்ம இருக்கிற மாரி வராது. அதனால நம்ம ஹெல்த் கண்டிஷன்ல நல்லபடியா இருக்கணும். இப்ப என்ன பண்ணலாம் அடுத்து? மத்தியானம் ஆயிருச்சு சாப்புட்ணும். சரி, வீட்ல வெறும் சாம்பார் தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்விக்கியில ஒரு பிரியாணிய போட்டு சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம்? எந்த ஊர்ல போய் வாங்கலாம்ன்னு யோசிப்போம். ஆஃபர் இருக்குதுடா எப்பா! 1 வாங்குனா 1 ஃப்ரீயா? ஆ ஓகே. இன்னைக்கு 250 வேற ஆஃபர். ஓகே. சாப்பிட்டுட்டு மத்த வேலைய பார்ப்போம். ம்.